ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நான் என்ன பேச வந்திருக்கேன்னாக்கா, நீங்கள் மறந்து போன ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்த வந்திருக்கேன். என்ன அப்படின்னாக்கா, இந்த உலகம் நம்மக்கிட்ட நிறைய எதிர்பார்க்கும். அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிற அளவுக்கு நம்மளை மாற்றியும் வச்சிடும். ஆனால் நம்ம என்ன தெரியுமா மறந்துட்டோம்? நாம் யார், நமக்கு என்ன பிடிக்கும், நமக்கு எது சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்றதே நிறைய பேர் மறந்துருப்பாங்க. உண்மையா இல்லையா? கண்டிப்பாக. ஏன்னா நாம் இந்த சொசைட்டிக்காகவும் வெளியில் இருக்கிற எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்க்காகவும் நாம் என்ன பண்ணுறோம், அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றிக்கிட்டு கடைசியில் நாம் யாருன்றதே நாம் மறந்து போய்டுறோம். நமக்கு என்ன பிடிக்கும், நமக்கு எது சந்தோஷத்தை கொடுக்குன்றத யோசிக்கிறதே கிடையாது நாம். சரிங்களா? ஒரு நிமிஷம் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், உங்களுக்கு உண்மையிலே எது சந்தோஷத்தை கொடுக்கும்? இப்போ நீங்கள் பண்ணுற எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்கள். அதில் உங்களுக்கு உண்மையிலே சந்தோஷமான விஷயம் எதுன்னு யோசிச்சு பாருங்கள். விரல் விட்டு எண்ணிடலாம். உண்மைதானே? ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னாக்கா, மற்றவங்களுக்காக வாழ்ந்து மற்றவங்க எதிர்பார்ப்புக்காக வாழ்ந்து நமக்குள்ள ஸ்ட்ரெஸ்ஸு, என்ன சொல்கிறது, நமக்குள்ள ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லாத ஒரு மனநிலையிலேயே நம்ம இருந்துக்கிட்டே இருப்போம் எந்நேரம் பார்த்தாலுமே. இன்னொன்று என்னக்கா, சொசைட்டி ஸ்டாண்டர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்க அப்படி இருக்கிறாங்க, நாம் அப்படி இல்லை. அவங்க ஒரு மணி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பண வகையில் அவங்க அதிகமாக இருக்கிறாங்க, நாம் அப்படி இல்லை. நாம் அதுக்கு தகுந்த மாதிரி மாறணும். ஒரு ட்ரெஸ்ஸே இருந்தாலும் அவங்க ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி ட்ரெஸ்ஸை நாம் போடணும். அவங்க லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரி இருக்க, நாமளும் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நம்மளுடைய உண்மையான ஐடென்டிட்டி, உண்மையான சந்தோஷத்தை விட்டுட்டு வெளியில் இருக்கிற அந்த ப்ரெஷருக்கு நாம் நம்மளே அடிமையாக்கிக்கிறோம். சொல்ல வர விஷயம் என்னன்னு உங்களுக்கு புரியும். அதாவது உங்களுடைய உண்மைத்தன்மையை மறைச்சிட்டு தான் நாம் இப்போ எல்லாருமே வாழ்ந்துட்டுருக்கோம். மறைச்சிட்டு இல்லை, மறந்துட்டு எல்லாருமே வாழ்ந்துட்டுருக்குறோம். அது என்னன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையிலே உங்களுக்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸு, அன்சைட்டி, டிப்ரெஷன் எல்லாமே ரொம்ப குறையும். அது மட்டும் இல்லாமல் நம்மளை பெரும்பாலும் ஓப்பனாக என்னையும் சேர்த்து தான், பணம் தான் லைஃப்பில் ஒரு பெரிய சொல்கிறது சந்தோஷத்தை கொடுக்கும், ஒரு பெரிய பொசிஷனை கொடுக்கும் அப்படின்னு பேசிக்லேருந்தே நம்மளை வளர்த்துட்டாங்க. நமக்கு தெரிஞ்சது அதான். பட் ஆனால் அது உண்மை கிடையாது. என் லைஃப்பை பொறுத்த மட்டும் இல்லை, எல்லாமே இருக்குது. நான் இல்லைன்னு சொல்கிறதுக்குள்ள நான் தேடி போகலைன்னு நானும் சொல்ல வரல. ஆனால் அதே சமயத்தில் நான் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு எது சந்தோஷத்தை கொடுக்கும்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் எந்த ஒரு ட்ரைனிங் போனாலும் டீச்சர்கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறது இதுதான். எப்படி டீச்சர் நீங்கள் எல்லாத்துக்கும் உங்களுக்கு நேரம் இருக்குது, இதெல்லாம் பண்ணுறீங்களே, எப்படி உங்களுக்கு நேரம் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. நான் அவங்கள்ட்ட சொல்கிற பதில் ஒன்று தான். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ, உங்களுக்கு எது சந்தோஷத்தை கொடுக்குமோ அதை ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது கண்டிப்பாக செய்யுங்க. எல்லாம் என்ன சொல்கிறாங்க, எனக்கு அது தெரியும், இது தெரியும், அது செய்ய பிடிக்கும், இது செய்ய பிடிக்கும், ஆனால் எனக்கு நேரமே இல்லை, எங்கள் வீட்டு வேலைன்னு ஓடுறேன், வேலைக்குன்னு ஓடுறேன், நேரமே இல்லை அப்படின்றாங்க. உண்மையிலே உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிது, அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்னாக்கா, நீங்கள் அதை செஞ்சீங்கன்னாக்கா கண்டிப்பாக சந்தோஷம் என்னன்றதை நீங்கள் உணர்வீங்க. புரியுதுங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்ம சந்தோஷத்தை நாம் தான் தீர்மானிக்கணும். அடுத்தவங்க கொடுக்குற ப்ரெஷர் நம்ம சந்தோஷத்தை தீர்மானிக்கக்கூடாது. அவங்க எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், அவங்கள விட ஒரு படி மேலே போகணும்னு நினச்சிட்டு, எப்படி சொல்கிறது, அவங்க கூட நீங்கள் போட்டி போட்டுக்கிட்டு மேலே போகணும்னு நினச்சி போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேலே போயிடுவீங்க. அதை இல்லைன்னு சொல்லலை, போயிடுவீங்க. ஆனால் அங்கே போனால் உங்கள் நிம்மதி உங்களை விட்டு போயிடும். ஏன்னா நீங்கள் உங்களுக்காக விரும்பி நான் இந்த அளவுக்கு உயர்ந்த நிலைமைக்கு நான் போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் போகலை, இன்னொருத்தவங்கள பீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் போகிறீங்க. அப்போ என்ன ஆகும்,
அந்த பொசிஷன் மட்டும்தான் உங்கள்கிட்ட இருக்குமே ஒழிய அந்த பொசிஷனை அடையிறதுக்கு நீங்கள் நிறைய இழந்திருப்பீங்க. அந்த நிம்மதி உங்களை விட்டு போயிடும். ஸோ நீங்கள் உங்கள் மனசுக்கு எது ஆறுதல் கொடுக்குதோ, நிம்மதி கொடுக்குதோ, அதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து உங்கள் வாழ்க்கையை வாழத் தொடங்குங்க. அடுத்தவங்களுடைய பற்றியோ, அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணியோ, அடுத்தவங்களோட நாம் அதிகமாக இருக்கணும்னோ, இல்லை அடுத்தவங்க கொடுக்குற ப்ரெஷர்னாலேயோ நீங்கள் உங்கள் ஐடென்டிட்டி, உங்களோட உண்மைத்தன்மையை இழந்துடாதீங்க. நான் இப்போ இவ்வளோ சொல்ல சிம்பிளாக ஒரே விஷயம் சொல்லிடலாம். சாட்டிஸ்ஃபை யுவர் சோல், நாட் யுவர் சொசைட்டி. புரியுதுங்களா? ஆல் தி பெஸ்ட்.